முழுக்க இருக்கக்கூடிய 168 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது நாங்கள் எங்களுடைய பணியை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகாமல் இங்கேயே தொடர்ச்சியாக நாங்கள் காத்திருப்பு போராட்டம் மாதிரி இருக்கோம். இது என்ன அப்படின்னா 1/11/2021 அன்னைக்கு தரவூதியம் 6000, 7000 to 8000, 8000 to 9000க்காக அரசாணை வெளியிடப்பட்டு அதுக்கான செயல்முறை ஆணைகள் வெளியிடப்பட்டது. அந்த செயல்முறை ஆணைகளை செயல்படுத்தாமல் இது வரைக்கும் அரசு காலந்தாழ்த்திட்டு வருது. அது இல்லாமல் அரசு கல்லூரிகளுக்கு ஆசிரியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதியம், அந்த ஊதிய உயர்வு இது பேப்பரில் மட்டும் கொடுத்துட்டு அரசு கல்லூரிக்கு கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட 6,500 பேருக்கு மேலே இது வரைக்கும் 2 மண்டலங்களில் கொடுத்துருக்கு. இந்த ஊதியத்தில் உயர்த்தி அதற்கான நிலுவைத் தொகை இருக்குது. லட்சக்கணக்கான ரூபாய் எங்களுக்கு வர வேண்டிய பணம், எங்களுடைய பணம் இருக்குது. இது அரசாணை வெளியிடுறப்பே அரசு இதற்கான நிதித்துறை ஒப்புதலோடு நிதி ஒதுக்கி தான் இந்த அரசாணையை வெளியிட்டாங்க, செயல்முறை ஆணையம் கொடுத்தாங்க. அதில் ஒரு பகுதி ஆசிரியர்களுக்கு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் 2 மண்டலத்தில் தஞ்சை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற மண்டலங்களுக்கு அனைத்துக்குமே தஞ்சை உட்பட கோயம்புத்தூர் உட்பட எல்லா மண்டலத்துக்கும் சம்பளத்தையும் உயர்த்தி கொடுக்கல, அதற்கான நிலுவைத் தொகையும் கொடுக்கல. கோடிக்கணக்கான ரூபாய் பணம், எங்களுடைய பணம் தராமல் 2016லேருந்து நாங்கள் ப்ரொமோஷன் ஆகி 26 வரைக்கும் இருக்கோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இவங்க அரசாணை வெளியிட்டாங்க, செயல்முறை ஆணை போட்டாங்க. இதை ஸ்க்ரீன் பண்ணி இது தகுதியுடைய ஆசிரியர் தானே அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் இந்த ப்ரொமோஷன் எங்களுக்கு பேப்பரில் கொடுத்தாங்க. அரசாங்கமே பேப்பரில் ப்ரொமோஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பதவி உயர்வு பெறுறீங்க, உங்களுக்கு இவ்வளோ ஊதிய உயர்வு கிடைக்குது இந்த வருஷத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நிலுவைத் தொகையும் சம்பளமும் ஒரு தரப்பு அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு வழங்கிட்டு இன்னொரு தரப்புக்கு வழங்க மறுக்கிறது விசித்திரமாக இருக்குது. இது வரைக்கும் இது இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்ததே இல்லை. இது அரசாணை வெளியிட்டோ அல்லது ஒரு ஆர்டராக போட்டோ இதை நிறுத்துங்கன்னு சொல்லாமல் வாய்மொழியாக நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்கோம். நிதி பற்றாக்குறை இருக்குங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான நிதி உயர்கல்வித்துறை மூலமாக மண்டல கல்லூரி கல்வி இயக்கத்துக்கு ஒதுக்கப்படுது. குறிப்பாக தஞ்சை மண்டலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 காலேஜ் இருக்குது. அவ்வளோ உதவி பெறும் கல்லூரிகளுக்கும் நிதி கூடுதலாக 200 கோடி ரூபா கிட்டத்தட்ட ஒதுக்குறாங்க. திரும்ப பிப்ரவரி மாதம் எண்டில் ஃபைனான்ஸ் இயர் முடிகிறப்ப அதை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க அந்த பணத்தை செலவிடாமலே. ஆனால் வாய்மொழி உத்தரவாக எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வாய்மொழி உத்தரவு கல்லூரி கல்வி இயக்கத்துலேருந்து எங்களுக்கு வந்திருக்கு. அதனால் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இது எங்களை புறக்கணிக்கிறதோ, அரசு உதவி பெறும் கல்லூரியில் 168 கல்லூரிகளில் வேலை பார்க்குற ஆசிரியர்களை புறக்கணிக்கிறது மாதிரி இருக்குது. அரசினுடைய எல்லா நலத்திட்டங்களையும் உதவி திட்டங்களையும் எல்லாத்தையுமே அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லையும் கொடுக்குறாங்க. நாங்கள் அதுக்கு ஆசிரியர்கள் அரசினுடைய திட்டங்கள் சென்றடையறதுக்கு, நாங்கள் மாணவர்களுக்கு சென்றடையறதுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தும் எங்களுடைய நியாயமாக கிடைக்க வேண்டிய எங்களுடைய ஊதியத்தையோ அல்லது ஊதியத்திற்கான நிலுவைத் தொகையோ வழங்காமல் அரசு இருட்டடிப்பு செஞ்சிட்டு இருக்கு. 4.5 ஆண்டு காலமாக இதுக்காக 30க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சரை பார்த்து மனு கொடுத்தோம். அந்த துறை அமைச்சரை பார்த்து கிட்டத்தட்ட 40 முறைக்கு மேலே துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம், கோரிக்கை கொடுத்துருக்கோம். இன்னும் 1 மாதத்துக்குள்ளார இந்த மாதம் சம்பளத்தில் நாங்கள் சேர்க்க சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி 3-4 மாதமாக ஓட்டிட்டார் அமைச்சர் அவர்கள். அதனால் உடனடியாக அரசு வழங்கணும்னு சொல்லி போன வாரம் அரசுக்கு முதலமைச்சருக்கு மின்னஞ்சல் அனுப்பணும். இப்போ 2 நாளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இயக்கத்துக்கு உட்பட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மண்டலத்திலையும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கோரிக்கை மனுவாக கொடுத்தோம். இன்னையிலேருந்து தொடர் உள்ளிருப்பு போராட்டம் 168 கல்லூரிகளில் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. அனைத்து ஆசிரியர்களும் பணியை செஞ்சுட்டு கல்லூரியிலே காத்திருப்பு போராட்டம், அரசு ஒரு முடிவு சொல்கிறது வரைக்கும் வீட்டுக்கு போகிறதில்ல அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருந்தாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருந்தாங்க. அரசாணை இவங்க தான் வெளியிட்டாங்க. இந்த அரசாணை டிஎம்கே ஆட்சி தான் வெளியிட்டு டிஎம்கே ஆட்சியில் தான் அதுக்கான செயல்முறை ஆணைகள் போட்டு டிஎம்கே ஆட்சியில் ஒரு தரப்பு ஆசிரியர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொரு தரப்பு ஆசிரியர்களுக்கு கொடுக்கல. நிதியும் ஒதுக்குறாங்க.
நிதி ஒதுக்குற நிதியை அடுத்த அந்த ஆண்டு பட்ஜெட் பிப்ரவரி மாதம் எண்டில் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. ஒதுக்குறாங்க, திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு செயல்முறை ஆணையோ அரசாணையோ ரிலீஸ் பண்ணுறப்பயே அதற்கான பட்ஜெட்டை வந்து அலாட் பண்ணிட்டு தான் நிதித்துறையிட்ட ஒப்புதல் கேட்டு தான் செயல்முறை ஆணையோ அரசாணையோ வெளியிடுவாங்க. எல்லாம் இருக்குது, பணமும் இருக்குது. ஆனால் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வாய்மொழியாக உத்தரவுங்கிறாங்க. அது ஆர்டராகவும் கொடுக்கல. இதுதான் எங்களுடைய கடந்த ஆண்டு மார்ச் மாசத்துல அந்த ஃபைனான்ஸ் இயர் முடிஞ்ச பிறகு அந்த அமௌண்ட்டை திருப்பி அனுப்புனாங்க. ஆமாம். அப்போ உங்களுடைய போராட்ட வடிவம் எப்படி இருந்துச்சு சார்? போராட்ட வடிவம் நாங்கள் வந்து அங்கே உள்ளிருப்பு மண்டல கல்லூரி கல்வி இயக்கத்தில் தஞ்சாவூரில் உள்ளிருப்பு போராட்டம் அங்கேயே நடத்தினோம். கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, சட்டசபையில் அப்போ தான் ஃபைனான்ஸ் மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வந்து நிதித்துறை செயலாளர் வந்து 460 கோடி ரூபா கூடுதலாக நிதி ஒதுக்கியிருக்கு, அதனால் இப்போ உங்களுக்கு இந்த வருஷத்தில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம், அந்த பணத்தை சம்பளத்தில் சேர்த்து கொடுத்துருவோம், நிலுவைத் தொகையும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க. நேற்று வரைக்கும் அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு நிலுவைத் தொகையும் சம்பளமும் ப்ரமோஷன் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2-3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட இந்த இஎல் சரண்டர் நிறுத்தி வச்சிருந்த இஎல் சரண்டர் 4 வருஷமா இஎல் சரண்டரை அரசு கல்லூரிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு மட்டும் அது வந்து கேட்டிருக்கோம், எழுதி பட்ஜெட் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ போட்ட இப்போ முதலமைச்சர் அறிவிச்சது தானே, 3 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சது தான் அது. இஎல் சரண்டர் நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் வந்து அதை சரண்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எடுத்துக்கலாம்னு சொல்லி. அந்த பணமே எங்களுக்கு இல்லை, நாங்கள் எழுதி கேட்டிருக்கோம் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக வந்து நிதித்துறை வந்து என்ன வடிவம் வந்து எடுத்திருக்காங்க, அரசு கல்லூரிக்கு ஒரு மாதிரி, அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு ஒரு மாதிரியா, அல்லது அரசாங்கம் வெளியிட்ட அவங்க சொந்தமாக ரிலீஸ் பண்ண ஜிஓவே அரசாணையோ செயல்முறையானையோ அவங்களே வந்து நடைமுறைப்படுத்தலையா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கேள்விக்குறியா இருக்கு. அவங்க போட்ட ஜிஓவை அவங்களே மீறுறாங்க, அவங்களே அதை வந்து செயல்படுத்தலை, ஆனால் அரசாணை மட்டும் போடுறாங்க. இதுதான் உடனடியாக இந்த ஆட்சி முடியறதுக்குள்ளார எங்களுக்கு உள்ள பணப்பயன்கள் அனைத்து பேராசிரியரும் எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சம்பளம், எங்களுடைய சம்பளத்தை அதுக்கான நிலுவைத் தொகையை லட்சக்கணக்கில் இருக்குது அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளோம்.